ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசியின் சொற்கேளாதவனவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றான். பிரியமானவர்களே, இந்த இடத்துல பேதுரு விசுவாசிகளுக்கு, சபையில யூதர்களுக்கு, மற்ற ஆண்டவரை அறியாத யூதர்களுக்கு அவர் எல்லார் மத்தியிலும் அவர் சுவிசேஷத்தை சொல்லி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துல வந்தார், அவர் என்ன செய்தார் என்பதை அவர் அழகா அவர்களுக்கு ஆணித்தரமாக அதிகாரத்தோடு கூட பிரசங்கிப்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த 21ஆம் வசனத்துல கூட பேதுரு இயேசுவை சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்தார், திரும்பமாய் வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் திரும்பமாய் இந்த சீர்கேட்டான இந்த உலகத்துல அதை திரும்பமாய் ரெஸ்டோர் பண்ணும்படியா இழந்து போனதெல்லாம் தேடவும் மனுஷகுமார் இந்த உலகத்துக்கு வந்தார். இதை ஆதி காலத்திலேயே முன்னோர்களின் நாட்களில் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் அவருடைய வாக்கு தத்தங்களை குறித்தும் இங்கு நிறைவேறுகிறதை பேதுரு அழகா எடுத்து சொல்றார். அது மாத்திரம் இல்ல, 22ஆம் வசனத்துல பேதுரு என்ன சொல்றாரு, உபாகமம் 18ஆம் வசனம் 15ஆம் வசனத்துல எங்க மோசே அங்க தீர்க்க தரிசனமா சொல்றார். என்ன சொல்றாரு, ஜனங்கள் கிட்ட உங்க மத்தியில ஒரு தீர்க்கதரிசி எழும்ப போகிறார். அந்த தீர்க்கதரிசி தான் யாரு, இயேசு கிறிஸ்து. அப்போ எப்படி மோசே தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நடுவாக ஒரு பிரதிநிதியாக இருந்தாரோ, என்னெல்லாம் தேவன் சொன்னாரோ அதெல்லாம் ஜனங்கள்கிட்ட சொல்றது, அப்படிப்பட்ட ஒரு மீடியேட்டரா இருந்தாரோ, அதே போல இன்றைக்கு நமக்கும் பிதாவுக்கும் இடையே கிறிஸ்துவானவர் ஒரு மையமாக அவர் இருக்கிறார். நமக்கு பரிந்து பேசுகிறவராக, நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராக, நம்மை நடத்துகிறவராக, சொந்த இரத்தத்தால் நம்மை மீட்டு கொண்டது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் ஜீவ தண்ணீரை நமக்கு கொடுத்து ஜீவ அப்பமாய் நம்முடைய வாழ்க்கையில நம்மை வழிநடத்துகிற ஒரு கிறிஸ்துவாக இருக்கிறாரே. அதுதான் இங்க பேதுரு வலியுறுத்துகிறார். 23ஆம் வசனத்துல பார்க்கிறோம். இந்த வசனம் என்னத்தை குறிக்கிறது, யாரெல்லாம் இந்த கிறிஸ்துவை, நமக்கு ஜீவனை தந்த கிறிஸ்துவை அவர்கள் மறுதலிக்கிறார்களோ, புறக்கணிக்கிறார்களோ, அவருக்கு செவிசாய்க்க தங்களை அர்ப்பணியாமற் போகிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா அந்த தெய்வீக நியாய தீர்ப்புக்குள்ளாக போக வேண்டும். அவர்கள் கிறிஸ்துவின் ரட்சிப்பை, விலையேற பெற்ற ரட்சிப்பை அவர்கள் இழந்து போறாங்க. இதுதான் நம்ம இப்போ இந்த வசனங்களிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிறது என்ன, கிறிஸ்துவை, அவருடைய மேன்மைய, அவருடைய நாமத்தை, அவருடைய கிறிஸ்து வந்த நோக்கத்தை நம்ம புரிந்து கொள்ளாம, அவர் அறியாம, அவரை நம்ம வாழ்க்கையில அவர் வாழ்க்கையில் நம்ம ஆளுகை செய்யும்படியாய் அவர் இல்லை அப்படின்னா, நம்ம வைக்கலைன்னா, நம்ம அலட்சியமாக இருந்தோமே ஆனால் நம்ம வாழ்க்கையில பாருங்க எல்லாவற்றையும் நம்ம இழந்து போகிற ஒரு வாழ்க்கை, சமாதானம், சந்தோஷம், மீட்பு, ரட்சிப்பு, நம்பிக்கை, இதெல்லாமே நம்ம இழந்து போயிடுவோம். இழந்து போனதை தேடதான் மனுஷகுமாரன் வந்தார். நம்ம இழந்த எல்லாவற்றையும் புதுப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த கிறிஸ்துவை நம்ம சார்ந்து கொள்ளும் போது, அந்த கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில நம்ம மையமாய் வைத்திருக்கும் பொழுது, எல்லாவற்றையும் நம்ம திருப்பி கொள்ளுவது மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில நித்தியத்துக்கு நேராக நம்ம வாழ, நம்மை மோட்சத்துல நம்மை சேர்த்து அவரோடு கூட ஆளுகை செய்ய நம்ம ஆத்துமாவை உயிர்ப்பிக்க வல்லவராய் அவர் இருக்கிறார். அப்போ நாம என்ன செய்ய வேண்டும், கிறிஸ்துவை முழுவதுமாய் நம்ம நம்ப வேண்டும், பற்றிக்கொள்ள வேண்டும். அவர் ஒருவரே ரட்சிப்பை நமக்கு தர வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அவர் ஒருவர் தான் ரட்சகர், அவர் ஒருவர் தான் மீட்பர். இதை நம்ம உணர்ந்து நம்பிக்கையோடு கூட நம்ம வாழ வேண்டும். எல்லாவற்றையும் இழந்ததெல்லாம் நான் திருப்பி பெற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு கூட நம்ம தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம கிறிஸ்துவை எந்த விதத்திலும் மறுதலிக்காதபடிக்கு நம்முடைய நடக்கையில அவரை மறுதலிக்காதபடிக்கு கிறிஸ்துவோடு கீழ்ப்படிந்து அவரை செவிசாய்த்து அவர் நல்ல மேய்ப்பனாகி அவர் பின்பாக நம்ம சென்று
நம் மென்மையுள்ள வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படி அவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, எங்கள் நம்பிக்கையை கிறிஸ்துவாகிய உம்மீது நாங்கள் வைக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீர் ஒருவரே எங்களை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறீர் என்று முழு நிச்சயமாய் நாங்கள் நம்பி எங்களை உடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் நம்பிக்கையை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறதுக்காக நன்றி. இழந்த யாவையும் திருப்பி தர வல்லமை உள்ளவராயிருக்கிறீர். உடைய நாமத்தில் எங்களுக்கு விடுதலை உண்டு, உடைய நாமத்துல மேன்மை உண்டு. ஆண்டவரே, இந்த சுவிசேஷத்தை தகப்பனே நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாங்கள் மேன்மைப்படுத்தி ஆண்டவரே கனமாய் ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவில நாங்கள் வளர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய உண்மை கனப்படுத்துகிறவர்களை நானும் கனப்படுத்துவேன் என்று சொன்னீரே. உண்மை ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு செய்கையிலையும் உங்களை கனப்படுத்தி ஜீவிக்க கர்த்தர் நீர் கிருபைத்தாரு வழி நடத்துவோம். துதிக மகிமையாவுக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.